ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் வந்து மிஸ் யூ பார்த்தேன். மிஸ் யூ வந்து ஒன்றும் ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட் ஸ்டோரிலாம் கிடையாது. அந்த படம் ஒரு மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்கான், ஒரு மாதிரி பேசுகிற எடுத்துகிட்டு போயிருக்கான். இந்த படம் பொறுத்தவரையிலும் பிடிக்கிற ஆடியன்ஸ் தான் பிடிக்கும். எனக்கு வந்து பர்சனலாக அந்த படம் பிடிக்கல, டோட்டலாக பிடிக்கல. எனக்கு இது மாதிரி ஸ்டோரி நம்ம பார்க்காம இருந்தால் பரவாயில்ல. தமிழ் படத்தில் எத்தனை கதையை அரைச்சமாக வரைச்சி இந்த மாதிரி வந்து ரிப்பீட்டடாக எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியல. அதாவது லெட்ஸ் கெட் மேரிட்னு ஒன்று வந்தது. நம்ம ஒரு படம் பார்க்குறோன்னா எதிர்பார்க்குற லெவலுக்கு கிளைமேக்ஸ் ப்ரெடிக்டபிளாக இருக்கக்கூடாது. ஏதோ ரீசன்னால ஒன்று வராங்க, பை கம்பல்ஷன் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, அப்புறம் வந்து பிரிஞ்சிடுறாங்க, திருப்பி வந்து சேர்றாங்க. இதுக்கு மேலே ஒரு தமிழ் கதையில் ஏதாவது படம் வந்து கதை இருக்க முடியுமா தமிழ் படத்தில்? நோ, இட் ஷுட் நாட் பி லைக் தட் அட் ஆல். அதாவது மிஸ் யூனா அந்த மிஸ்ஸிங், அந்த ஃபீலிங் அதெல்லாம் கொண்டுடணும். நம்ம இப்போ ரீசெண்டாக ஒரு படத்தில் பார்த்த ஃபீலிங்ஸ் இந்த மாதிரி உண்மையாகவே ஹியூமன் எமோஷன்ஸ் போர்ட்ரே பண்ண படமாக மிஸ் யூ இல்லை. நம்மளோட பார்ட்னரை மிஸ் பண்ணோன்னா எந்த அளவுக்கு இது பண்ணுவோங்கிறது ஆக்டிங் ஸ்க்ரீனில் ப்ரூவ் பண்ணோம். அது சித்தார்த்து ப்ரூவ் பண்ண இந்த படத்தில், அந்த ஹீரோயினும் வந்து ப்ரூவ் பண்ணல. சரி, டேரக்டராக படத்தை நல்லா கொண்டு போவார்னு பார்த்தா அவரும் வந்து கொண்டு போகல. வாட் யூ ஆர் மிஸ்ஸிங் ஆக்சுவலி? யூ ஆர் மிஸ்ஸிங் த அதர் பர்சன்ஸ் ப்ரெசன்ஸா இல்லை, அந்த அதர் பர்சன்ஸ் எமோஷன்ஸா இல்லை, அந்த அதர் பர்சன்ஸ் சப்போர்ட்டாக இல்லை, ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸாக இல்லை. அப்புறம் எந்த டேஷுக்கு வந்து மிஸ் யூன்னு டைட்டில் வைக்கணும்? ஸோ மிஸ் யூ வந்து ரொம்ப வந்து காமன். அதாவது இட் இஸ் நாட் எனிதிங் அவுட் ஆஃப் த ஆர்டினரி, அவுட் ஆஃப் த பாக்ஸ், அவுட் ஆஃப் த ஆர்டினரி பாட்டு மூவிஸ்ன்னு சொல்ல முடியாது. ரொட்டீன் ஸ்டீரியோடைப் மூவி இப்போ தமிழ்லாம் அந்த மாதிரி தான் ஆயிருக்கு. ஸோ ஐ திங்க் தமிழ் இண்டஸ்ட்ரீஸ் இஸ் ரன்னிங் ஷார்ட் ஆஃப் ஸ்டோரிஸ். கதையே இல்லாமல் ஏதோ ஒன்று ஆரம்பிக்கணும், ஏதோ ஒன்று நடுவில் இது பண்ணணும், இன்டர்வல் பிளாக் போடணும், அதுக்கப்புறம் எடிட் பண்ணணும், திருப்பி போடணும், ரொட்டீன் கிளைமேக்ஸ். நோபடி வாண்ட்ஸ் அ ரொட்டீன் கிளைமேக்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது அந்த கிளைமேக்ஸ் எதிர்பார்த்து அந்த மாதிரி வந்து இது மாதிரி ஒரு படம் இல்லைன்ற வந்து சொல்கிற வைக்கிற அளவுக்கு இந்த டைமில் இந்த யங்கர் ஜென்ரேஷனுக்கு இந்த மிஸ் யூ படம் இல்லை. ஸோ பெசாமல் நானும் வந்து இந்த படத்தை டீலில் விட்டுண்டு மிஸ் பண்ணியிருந்தாலே வந்து நல்லாயிருக்கும். எனக்கு ஒரு விஷயமாவது படத்தில் சொல்கிற படம் இருக்கணும்னா இந்த படத்தில் ஒன்றுமே இல்லை. ஈவன் அந்த ஹீரோயின்ஸ் எக்ஸ்பிரஷனோ, ஹீரோவோட எக்ஸ்பிரஷனோ, இது ட்ரெய்லர் பார்க்கும்போது ஈஸியாக கெஸ் பண்ண முடிஞ்சுது. சரி, ட்ரெய்லர்லேருந்து படம் ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு பார்த்தா படம் ட்ரெய்லர்லேருந்து எந்த விதத்துலேயும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இல்லை. ஸோ மிஸ் யூன்ற மூவி வந்து பேசாமல் நீங்கள் வந்து உங்களுக்கு சாய்ஸ் இருந்ததுன்னா இட் இஸ் பெட்டர் யூ மிஸ் தட் மூவி. இவ்வளோ தான் சொல்ல முடியும். இதுக்கு மேலே இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணணும்னா அந்த ரிவ்யூருக்கு வந்து அந்த படத்தில் கண்டென்ட் வேணும். எப்போ கண்ட்டும் இல்லையோ டென்ட்டும் இல்லையோ அப்போ வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த கண்டென்ட் இல்லைன்னா வந்து ஒன்றும் ரிவ்யூ பண்ண முடியாது. இதுதான் மிஸ் யூ இஸ் அ வெரி 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 ஆவரேஜ் மூவி. மிஸ் யூ படத்துக்கு எனக்கு பொறுத்தவரையிலும் எனக்கு வந்து ஒரு நல்ல சீன் கூட வந்து இம்ப்ரெஸ் ஆகலை. ஒரு கெட்ட சீன்னா நார்மலாக வந்து பிரேக்கப் பண்ணி அந்த திருப்பி வந்து அந்த கடைசியில் யூனியனுக்கு வருவாங்களே அந்த ஹீரோயின், நான் கூட வந்து உன்னை மிஸ் பண்ணிட்டேன்டா, அது எப்படிதான் உனக்கு தெரியாமல் இருக்கும், நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன். அது வந்து கேவலமான அபத்தமான எமோஷனே இல்லாமல் சீன். ஸோ எனக்கு பிடிச்ச சீன் இந்த படத்தில் ஒன்றுமே கிடையாது. ரொட்டீனாக போகக்கூடாதுங்க படம், அரைச்சிட்டே அது மாதிரி போகக்கூடாதுங்க. அந்த காலத்துலலாம் சில டேரக்டர்ஸ்லாம் போர்ட்ரே பண்ணுவாங்க, அவங்க அந்த பாட்டு கொண்டிரும் போதே நம்ம மனசு துடிக்கும். டி ராஜேந்தர் சொல்லாமல் தானே ஒரு மனசு துடிக்குதுன்னு ஒரு பாட்டு எடுத்திருக்காரு. அந்த சாங்கை ஜஸ்ட்டு போய் பாருங்கள். அது மிர்ச்சி சிவாவோட ரேடியோ டியூனாக கூட இருக்குது, காலர் டியூனா, சொல்லாமல் தானே மனசு. அந்த அளவுக்கு எமோஷன்ஸ் போர்ட்ரே பண்ணுற டேரக்டர் இவர் பாக்யராஜ் மாதிரியோ, டி ராஜேந்தர் மாதிரியோ, பாரதி ராஜா மாதிரியோ, பாலச்சந்தர் மாதிரியோ இந்த ஜெனரேஷன் டேரக்டர்ஸ் ஆர் லாக்கிங் இன் தட். ஒரு படம் எப்படி எடுக்கணும், வாட் இஸ் ப்ரொஃபஷனலிசம், அதை பார்த்தா அந்த ஆடியன்ஸ் ஃபீல் ஆகணும். இதில் அந்த ஸ்வே இல்லை. இட் இஸ் லாக்கிங் இன் மிஸ் யூ. ரியலி சாரி டு சே, இந்த படத்தில் அந்த ஸ்வே கிடையாது. படத்துக்கு ரேட்டிங் சென்ஸ் நல்லா டீசெண்டாக கொண்டு போயிருக்காங்க. அதனால் வந்து ஒரு 3 out of 10 தரலாம். மற்றபடி எனக்கு பிரமாதமாக ஒன்றும் இல்லை. மூவி நல்லா டீசெண்டாக மூவ் பண்ணியிருக்காங்க. அது வரலாம் நல்ல ஒரு விஷயம். எந்த இடத்துலையும் வல்காரிட்டி இதெல்லாம் கிடையாது. அதனால் வந்து 3 out of 10 தரலாம். என்ன கேட்டீங்க, ஹீரோவோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா இந்த ஹீரோ ஒன்றும் பர்ஃபார்ம் பண்ணல இந்த படத்தில், ஒன்றும் பண்ணலை. ஒரே மாதிரி முகம், ஒரே மாதிரி அழுதாலும் ஒரு மாதிரி, சிரிச்சாலும் ஒரு மாதிரி. அதாவது சந்திரமுகியில் வடிவேல் இப்படியே ஸ்டில் ஆகிடுவார், அப்புறம் ஆயின ஒன்று நார்மல் வருவார். பேசாமல் ஒரு ஸ்டில் மோஷன்லேயே வச்சு இந்த படத்தை எடுத்துக்கலாம். எக்ஸ்பிரஷன்ஸ் இல்லை. சாரி, டேரக்டர்கிட்ட சொல்லணும், டேரக்டர் சார் இது நல்ல அட்டம்ப்ட் தான் பண்ணியிருக்கீங்க, ஆனால் நல்ல அட்டம்ப்ட்டுக்கும் நாவல் அட்டம்ப்ட்டுக்கும், அதாவது என்னென்னைக்கு வரலாறுல பேசப்படுற பொன்னியின் செல்வன் மாதிரி, அதாவது இந்த மாடர்ன் டைம்ஸில் நீங்கள் வந்து அந்த மிஸ் யூ வந்து உண்மையாகவே எங்களுக்கு வந்து அந்த ஃபீல் வரணும். ஸ்க்ரீனில் பார்த்தா ஆஹா எவ்வளோ நல்ல கெமிஸ்ட்ரி எப்படி பண்ணியிருக்காங்கன்ட்டு அதை நீங்கள் ஏற்படுத்துறதுக்கு அட்டம் பண்ணலாம். இட் இஸ் அ ஃபேர்லி டீசென்ட் அட்டம்ப்ட். ஆனால் அது அட்டம் ஃபெயில் டு இம்ப்ரெஸ். ஆனால் டெஃபினட்டாக வந்து ஹிட்டு கிடையாது, ஆனால் ஃப்ளாப்பும் இல்லை. எனக்கு சில பேருக்கு
எண்ணி பார்த்தா ஒரு 30% ஆடியன்ஸ் இந்த படம் பிடிச்சிருக்கு. எனக்கு அந்த பிரேக்கப்ன்ற ஒரு ரீசன் வர்றதுனால நிறைய பேருக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு. இந்த டைம்ஸில் நிறைய பேர் ஆகிறது வந்து பிரேக்கப் தான். அந்த பிரேக்கப்லேருந்து வந்து ரீபேட்ச் பண்ணுறதுக்கு வேணால் இந்த படம் வந்து ஒரு இதுவாக இருக்கலாம். இந்த படத்துக்கு ரேட்டிங் 3/10 கொடுப்பேன். 3/10 ரேட்டிங் கொடுப்பேன். அதனால் அவ்வளோ கம்மினா ஓரளவுக்கு நல்லா கொண்டு போயிருக்காங்களே தவிர மற்றபடி வந்து சொல்கிற மாதிரி ஒன்றும் பிரமாதமாக ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த கரெக்ட் பேஸ் ஆஃப் த மூவி. ரொம்ப ஸ்லோவாகவும் இல்லை, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இல்லை. மற்ற எலிமெண்ட்ஸ்லாம் மிஸ்ஸிங். ரொமான்ஸ் வேணும் ஸ்க்ரீனில். யூ ஷுட் லேர்ன் அண்ட் கம், யூ ஷுட் பர்ஃபார்ம். ரொமான்ஸ்னால் அந்த ரொமான்ஸ் க்ரியேட் பண்ணணும். யா, இந்த படம் எனக்கு பர்சனலாக பிடிக்கல. எனக்கு காரணம் வந்து நான் வந்து படத்தில் வந்து டெம்போ எதிர்பார்க்குறேன். நான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் கரெக்டாக, நான் மசாலா படத்துக்கு நான் சொல்ல. ஒரு ரொமான்ஸ் மூவின்னா இப்படி தான் மூவ் பண்ணணுன்ற கோஷன் நான் எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் கோட் பண்ணலாம். இந்த படம் எனக்கு இதனால் இம்ப்ரெஸ் ஆகலைன்னா இதில் ரொமான்ஸே இல்லை. இந்த படத்தோட ஹீரோ பர்ஃபார்மன்ஸே இல்லை. எவ்வளோ ஒரு பொட்டன்ஷியல் இருக்கா, ஆனால் அவர் பர்ஃபார்ம் பண்ணல. அவரோட பொட்டன்ஷியலுக்கு ஏற்ற பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் இல்லை.